ஆதரவற்ற மூதாட்டிக்கு அரசிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்கவில்லை. ஐயோ, நான் என்ன செய்வது என்று தவிக்கும் மூதாட்டி. நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம்? மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்மனார்கோவில் ஒன்றியம் தில்லையாடி ஊராட்சி நாகப்பன் நகரைச் சேர்ந்தவர் ஆதரவற்ற மூதாட்டி கிளியம்மாள். கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னர் இவர் கணவர் இறந்துவிட இவருக்கு குழந்தையின்றி ஆதரவற்ற நிலையில் தனிமையில் வசித்து வருகிறார். கூலி வேலை செய்து வாழ்நாளை ஓட்டி வரும் மூதாட்டி கிளியம்மாளுக்கு இதுவரையில் அரசிடமிருந்து எந்த ஒரு உதவித்தொகையும் கிடைக்கவில்லை. பலமுறை நடையாய் நடந்தும் முதியோர் உதவித்தொகை கிடைக்கவில்லை. தற்பொழுது மகளிருக்கு அனைவருக்கும் உரிமை தொகை அரசு அறிவித்தும் பலருக்கு கிடைக்காமல் உள்ள நிலையில் ஆதரவற்ற யாரும் இல்லாத மூதாட்டிக்கும் இதுவரையில் மகளிர் உரிமை தொகையும் கிடைக்கவில்லை. தனக்கு அரசிடமிருந்து எந்த உதவித்தொகையும் கிடைக்காமல் தவித்து வருவதாகவும் எங்கு சென்று தெரிவித்தாலும் அனைவரும் கைவிரிப்பதாகவும் கூறும் மூதாட்டி நான் என்னதான் செய்வது என்று புலம்புகிறார். தன் நிலைமையை பார்த்தாவது தனக்கு உதவ மாட்டார்களா என மன்றாடுகிறார். மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து ஆதரவற்ற மூதாட்டிக்கு உதவித்தொகை கிடைக்க உத்தரவிட வேண்டும் என்பது அவரின் கோரிக்கை. இப்படி தலைய நிமிந்து உள்ள பார்க்க மாட்டேன்ட்டாருங்க. ஈவகிட்ட தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. இந்த மாதிரி பிரசிடண்ட் கிட்ட இந்த மாதிரி குடுத்தீங்கல்ல, போனீங்கல்ல, வந்தீங்கல்ல, இந்த பாருங்க சார் எனக்கு பணம் ஏறவே இல்லைங்க சார் அப்படிங்கிறான். அவரு வாங்கி பார்த்துட்டு என்ன சொல்றாருங்க, ஏம்மா இதுக்கெல்லாம் நாங்க ஒண்ணும் செய்ய முடியாதுமா, நீ நேரா தாலுகா ஆபீஸுக்கு போமா. விவோ கிட்ட சொல்லிருக்கலாம். விவோ கிட்ட சொல்லிங்க. அன்னைக்கு சில போட்டு கொடுக்கலையா அவரு? தாலுகா ஆபீஸ்ல உட்காந்து இருக்கிறான். வந்தாங்க, கையெடுத்தாங்க, அவங்களும் கையெடுத்தாங்க. இந்த மாதிரி சொல்லி ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்களே, எனக்கு காசு நல்ல ஒன்றும் இல்லைங்கள, செலவுக்குள்ள காசு இல்லாத தவிச்சுக்கிட்டு நிற்கிறேனாங்க. இது நாங்கெல்லாம் வந்து ஒன்றும் முயற்சி பண்ண முடியாதுமா. யார் சொன்னா? ஈவ சொல்றாருங்க. நம்ம தாலுகா ஆபீஸ்லயும் அவரை பார்த்துட்டு சொல்லிட்டோம். கூட்டத்தை கண்டோன்னா அப்படி நேரம் டவுக்குன்னு வாய பற்றிக்கிட்டாங்க.